ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சில பேர் வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்குங்க. இப்போ இந்த 10வது மாதம் 25ஆம் தேதிக்கு உண்டான ஒரு சீரீஸில் 1996ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ஜாதகத்தை இப்போதைக்கு பார்க்கலாம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கிங்க, அந்த 25/10 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருதுங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தாவே யோகம்தான். அது முக்கியமாக பெண் குழந்தைகள் பிறந்தால் அன்றைக்கி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஆணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் பிறந்தா அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. தே தோ சா சி அப்படிங்கிற பேர் இருக்கவங்களும் இந்த ராசிக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ரேவதி நட்சத்திரம்னாவே அது புதனோட சாரம் அப்படிங்கிறத கணக்கு. அப்போனா நீங்கள் பிறக்கும்போது புதன் தசை நடக்கும், அப்புறம் கேது தசை உள்ள வரும். இப்போ சுக்கிர தசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். கிட்டத்தட்ட 29 வயசாக முழுசாக முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கணக்கு. இப்போ 30வது வயசில் அடி எடுத்து வைக்க போகிறீங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரனை பொறுத்தளவுக்கு எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தனுசு லக்கணமும் மீன லக்கணத்துக்காரங்களும் கொஞ்சம் பாதகத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற காரணம்தான். இப்போ இந்த சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறதுனால மகர லக்கணத்துக்காரங்களும் இந்த பிரச்சனையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற காரணம்தான். ஒன்று கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், தீராத ஒரு கேஸை கொடுக்கக்கூடிய தன்மை, தீராத கடனை கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இப்போதைக்கு இந்த லக்கணத்துக்காரங்க அனுபவிப்பாங்க. அப்போனா மற்ற லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு பாதிப்பு வராதா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைங்க. பாதிப்பு வரும், பெரிய அளவுக்கு வராது. இதே உங்களுக்கு சுக்கிரன் பாதகத்திலேருந்து கொஞ்சம் விலக்கு கொடுக்குறான், அந்த உட்கார்ந்துருக்க நட்சத்திரநாதன் சூரியன் பாதகத்திலேருந்து விலக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஜாதகங்களுக்கு. இதுதான் அது கொடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போனா இந்த லக்கணம் தனுசு, மகரம், மீன லக்கணத்துக்காரங்க நல்லாவே பாதிக்கப்படுவீங்க. கொஞ்சம் அவங்க மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. திருப்பதி ஏழுமலையான தொழிலுக்காக பிடிங்க. உங்களுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல கணக்கு. வருமானம் வந்தாவே சந்தோஷம் தன்னை போல் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் சூரிய வழிபாடு நீங்கள் நல்லாவே எடுங்க. சிவனை போய் கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, நாடி முறைப்படி இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரன். சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினச்சிக்கலாம். நிலபுலன்கள் வாங்கி போட்டிங்கன்னா பின்னாடி நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் பெருசாகும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் போய் ராகுவை தொடுது அப்படின்னா மனைவிக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் அனுபவிப்பீங்க. இல்லைன்னா நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு. முதல் காதல் தோல்வி அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருந்தால் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்டா ஐப்பசியில் பிறந்தா கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ அரசு உத்தியோகத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் சூரியன் நீச்சமாவார். நீச்சமானால் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கனவு உத்தியோகமாக போயிடும் அப்படிங்கிறத கணக்கு. இதுவே இவர் பரிவர்த்தனை இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் லாபம் ஒன்று. சரிங்களா? இன்னொன்று, ஆட்சியில் அதே வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருந்தால் அதுவும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற கணக்கு தான். இல்லைன்னா சூரியன் கீது பரிவர்த்தனையில் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும். இதில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போனா அது பரிவர்த்தனையான சமயத்தில் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணால் உயர்ந்த பதவியும், இல்லைன்னா கடைநிலை ஊழியர், கீழ்மட்ட தொழில், அரசு உத்தியோகத்தில் எது கீழ் வேலையில் இருக்குதோ, பியூன் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா அந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறதுனா தாராளமாக போகலாம். சரிங்களா? பல தொழில் பார்க்குற யோகமும் உங்களுக்கு உண்டு. அரசியலில் சாணக்கியனாக இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் கணக்கு எடுத்துக்கலாம். நூல், துணி சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். சில சமயம் ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், கண்ணில் இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும். உங்களோட அம்மா சரியான கோவக்காரங்க, ரோசக்காரங்க, சண்டைக்காரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும், கொஞ்சம் நோயாளியாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுவே ஒரு ஆண் ஜாதகமாக ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா என்ன மாதிரி செய்யும் அப்படின்னா, ரொம்ப நல்லவங்க நீங்கள். வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க, உங்கள் கையில் கொடுத்து வாங்கினா காசு பூரா பெருகும் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம். ஃபோன்னால் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நீங்களே உண்டாக்கிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி அதை அனுபவிச்சிருப்பீங்க, இப்போயும் அனுபவிக்க போகிறீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை உங்களுக்கு வரும். நீங்களும் அரசு உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாழ்க்கையும் அமைதியாக போயிட்டுருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலேயே வரக்கூடிய அமைப்பு. கண்ணில் இடதுகண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனையை அனுபவிப்பீங்க. முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. இன்னும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம், ஈரோடு முனியாண்டி ஜோதிடரை நீங்கள் தகவல் கொடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றிங்க.